நம்ம கடந்த இப்ப தலைவர் மு க ஸ்டாலின் என்ன செஞ்சாருன்னா, கடந்த 4 வருஷமா பொதுவா எங்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் செய்யாத மாதிரி தான் இருந்துச்சு. இந்த பெண்களுக்கு உரிமை மகளிர் திட்டம்ட்டு மாதம் 1000 ரூபாய் போட்டுட்டு இருந்தாங்க சார். இப்போ அட்வான்ஸ் மாதிரி இப்போ 5000 எல்லாருக்கும் போட்டுருக்காங்க சார். அது எங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கு, நான் வரலன்னு சொல்ல. இது அரசாங்கத்தோட காசு நீங்க மானியமா போடுறீங்க. ஆனா அது எப்படி நீங்க அட்வான்ஸ் மாதிரி போடலாம்? அது சொந்த காசா இருந்தா நீங்க அட்வான்ஸ் பண்ணலாம். உங்களுடைய பவர் முடிய போகுது. நீங்க எப்படி நீங்க அரசு 5000 ரூபாய் கொடுத்தா நம்ம மக்கள் கிட்ட ஒரு மதிப்பு வரும். அதனால நம்மளுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க. இது யோசிக்கிற சிந்தனை எங்க ஏழ்மையான குடும்பம்ல இல்ல. பொருளாதார சூழல் புரியாது. இப்ப நாங்க படிக்கிறோம், எங்களுக்கு தெரியுது இது அவங்க காசு கொடுக்கல 5000 ரூபாய். அரசோட காசு எடுத்து மக்களுக்கு தராங்க. எங்க காசு எடுத்து எங்களுக்கு தராங்க சார். ஆனா இது எப்படி தராங்கன்னா, ஒரு திட்டம் மாதிரி அறிவிச்சு, ஆனா மாசம் 1000 ரூபாய் தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப டோட்டலா 5000 எடுத்து கொடுத்து இப்போ டிஎம்கே அப்படின்னு பார்த்தா இப்ப 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏழை மக்களுக்கு உதவி செய்யறாங்க. இந்த காசுனால இப்ப மக்களுக்கு உதவியா இருக்குது அப்படின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. ஆனா அது சரியா? அவங்க சொல்றத சரியா செஞ்சா போடலாம் சார். ஒரு தலைவர் கடந்த தம்பி லேப்டாப் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டு வைங்க. இப்ப எதுவுமே செய்யலன்னு சொல்றீங்கல்ல. தமிழக அரசு சார்பில் மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. ஐயா செய்யல ஐயா இருக்காங்க. மாணவர்களுக்கான அந்த போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையங்கள் உருவாக்கி தராங்க. தொடர்ந்து எத்தனையோ பல நல்ல திட்டங்கள் செய்யறாங்க. இப்ப மகளிர் உரிமை தொகை பத்தி சொன்னீங்க. மகளிர் உரிமை தொகையினால இன்னைக்கு எவ்வளவு குடும்பங்கள் பயன்படுது? இருக்கு சார், இருக்கு, அனைத்துமே இருக்கு சார். லேப்டாப் திட்டம் எப்ப இருந்துச்சு? நாங்க பிளஸ் 1 பிளஸ் 2 படிக்கிறதுல இருந்துச்சு சார். அது ஏன் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு இப்ப ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா என் கேள்வி. இவ்வளவு நாளா எங்க போச்சு உங்க கண்ணு? அதான் சார் என் கேள்வி. புரியுதா சார் நான் சொல்றது? இவ்வளவு நாள் இந்த லேப்டாப் ஸ்கீம் இவங்க கொண்டு வரல, ஆல்ரெடி இருந்த திட்டம் தான் இது. இந்த திட்டத்தை ஏன் இவ்வளவு நாள் கண்டினியூ பண்ணாம இப்ப எலெக்ஷன் முடிய போது இந்த டைம்ல மக்களோட அதுவும் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஓட் கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி பார்த்தாதான் புரியுது. அதுக்கான காரணங்கள் பேசல சார். எந்த கட்சியும் நான் டிபெண்ட் பண்ணி பேசுற மாதிரி பேசல. பொதுவா சொல்றேன், அவங்க சொன்னதை ஒழுங்கா செஞ்சா கண்டிப்பா மக்கள் ஓட்டு போடுவாங்க. எதனுடைய அடிப்படையில்? சாதியா, மதமா, பணமா? சாதி மதம் யாரும் பார்த்து ஓட்டு போடல சார். அவங்க சொல்றதை அவங்க செஞ்சா போதும் சார். சொன்னதை சரியா செஞ்சுட்டு வந்தா மக்கள் கன்ஃபார்ம் ஓட்டு போடுவாங்க சார். சொன்னதை இப்ப லாஸ்ட் டைம்ல செய்யறாங்க. இப்போ என்ன பேச்சு வரும்னா, செஞ்சாங்கன்னு தான் பேச்சு வரும். சொன்னது உடனே செஞ்சாங்கன்னு பேச்சு வராது. இப்ப அடுத்த ஓட்டு எங்களோட இளைஞர்கள் பார்த்தா டிவிக்கே தான் சார். அதான் சார் நான் சொல்ல விரும்புறேன். ஓகே ஓகே ஓகே.